இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு குணாதிசயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பிசினஸ் மூலம் இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னாலும் இதை எப்படி பண்ணலாம்? இதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னன்னு. ஆனா அது எக்ஸிக்யூஷன்ங்கிறது ரொம்ப சோம்பேறி. அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் குடுப்பாங்க. ஆனா அத தனக்கு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சோம்பேறித்தனம் வந்துரும். சந்திரன் நீச்சன்ல பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்திற்கு ஒரு மாரி மனக்லேசம், அனுஷத்திற்கு ஒரு மாரி ஒரு பய உணர்வு, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு லோ கான்ஃபிடென்ஸ் லெவல். ஸோ இவாளுக்கெல்லாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு ரொம்ப திறமைசாலிகள். ஆனால் அவளுக்கு ஒரு இன்ஹிபிஷன், நம்ம போய் கேட்டால் தப்பான்னு நினச்சிக்குவாங்களோ, நம்மளால் முடியாதோ அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்களுக்கு எப்போவுமே லோவாக இருக்கும். அவங்களுக்கு ஆஞ்சநேயர் மாதிரி அவங்க திறமை அவங்களுக்கே தெரியாது, அடுத்தவங்க சொல்லும்போது தான் அது புரியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபியூ தான். சோம்பேறித்தனத்தில் லைஃப்பை வீண் பண்ணுறது நிறைய பேர்னு சொல்லலாம். ஸோ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு வியாபாரம் செய்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒன்று. வேலைக்கு போகிறத விட அவங்க வியாபாரம் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப மனசில் ஒரு அடுத்தவங்களுக்கு பாசம் வச்சாங்கன்னா அவங்கள போல் பாசம் வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பட் ஏமாந்துட்டாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு கோவம் அந்த ஆளை அழிக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மாற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனத்தை விடணும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிற அட்வைஸை இவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்.